நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்துக்கு கோடி 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 ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். நீங்கெல்லாம் கர்த்தருக்குள் சந்தோஷமா இருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியும். அதுக்காக கர்த்தருக்கு நான் கோடி கோடி ஸ்தோத்திரம் சொல்றேன். கர்த்தருக்குள் சந்தோஷமா இருப்பதே நம்முடைய பலனா இருக்கிறது. அல்லேலூயா. ஆமென். கிறிஸ்தவம் என்றது ஒரு மதம் இல்லை, நம்ம வாழ்ற வாழ்க்கை தான் அப்படின்றத இந்த உலகம் அறியும் போது தான் ஏசப்பாவை சொந்த தெய்வமாக எல்லாம் ஏற்றுப்பாங்க. ஏன்னா எவ்வளோ பேருக்கு பணம், பதவி, உயர்வு, புகழ், செலிபிரிட்டிஸ் எந்த குறையும் இருக்காது. ஆனால் அவங்களுக்குள்ள ஒரு சமாதானம் இருக்குமானா இருக்கிறதில்ல. அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? சமாதானத்தை கொடுக்குற தேவனாகிய இயேசு கிறிஸ்துவ அவங்க அறியாமல் இருக்கிறதுனால தான். எவ்வளோ அழகாக ஏசப்பா சொல்லியிருப்பாங்க, நான் கொடுக்குற சமாதானத்தை இந்த உலகத்தில் யாராலையும் உனக்கு கொடுக்க முடியாது. அதே மாதிரி நான் உனக்கு கொடுத்த சமாதானத்தை என்னை தவிர யாரும் உங்ககிட்ட எடுக்க முடியாது அப்படின்னு. இந்த வசனங்கள்லாம், வேதத்தில் இருக்கிற இந்த வசனங்கள் எல்லாம் படிக்காமல் இருந்திருந்தா இன்னைக்கு நான்லாம் பூமியிலே இருந்திருக்க மாட்டேன். நிறைய வாட்டி நான் அதை உங்ககிட்ட சொல்லியிருக்கிறேன். அநாத பெணம்மா, யாருன்னு தெரியாமல் வந்து வாங்க பாடி வாங்க யாருன்னு தெரியாமல் அநாத பொண்ணமாக எரிச்சு போட்டிருப்பாங்க. ஆனால் எப்போ இந்த வேதத்தை நான் படிக்க ஆரம்பிச்சனோ அப்போ தான் எனக்கு தெரிஞ்சது, இந்த உலகத்தில் எந்த உறவும் நிரந்தரம் இல்லை, எல்லாம் சாய்ஸு தான். நீ இல்லைன்னா இன்னொருத்தவங்க. அதை மாதிரி ஒரு சாய்ஸு தான் வந்து மனிதர்களை தேடுவாங்களே தவிர நமக்காக ஏக்கத்தோட என் மகன் எப்போ வருவா, என் மகன் எப்போ வருவான் அப்படின்ட்டு நம்ம ஸ்தானத்தை யாருக்கும் தராமல் நமக்காக காத்துக்கிட்டு கிடக்கிற ஒரே ஒரு ஜீவன் தேவன், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான். அதை நான் எப்போ புரிஞ்சிக்க ஆரம்பிச்சனோ அப்போலேருந்து என்னுடைய வேதனை, எனக்கு செய்கிற துரோகம், கவலை இதெல்லாமே பனி மாதிரி வந்த மாதிரியே போகிறத நான் பார்க்க முடிஞ்சது. சந்தோஷமாக இருக்கிறேன், சமாதானமாக இருக்கிறேன் அப்படின்னா இந்த சத்திய வேதம் ஒன்று தாங்க. அல்லேலூயா. என்னால் மற்றவங்க இந்த சத்தியத்தின் மூலியமாக சந்தோஷமாக இருக்க வைக்கிறதுக்கு காரணம் இந்த பரிசுத்த வேதகம் தான். அதனால் டெய்லி வேதத்தை ஆவியானவர் துணையோட படிங்க. உங்களுக்கு இருக்கிற வேதனை, கஷ்டம், கவலை எல்லாமே இந்த உலகத்தில் இருக்கிறவர்களையும் நமக்கு அதெல்லாம் இருக்கும் அப்படின்னு ஏசப்பா சொல்லியிருக்காங்க. அதனால் வேதத்தை டெய்லி வாசிங்க. சத்தியத்தின் மூலமா கர்த்தர் உங்களோட கண்டிப்பாக பேசுவாங்க. பேசும்போது உங்களுக்கு தெரியும், நம்ம தனியாக இல்லை, நமக்கு யாரும் இல்லாமல் இல்லை, ஏசப்பா நமக்கு துணையாக இருக்காங்க அப்படின்ற ஒரு சத்தியமான உண்மை உங்களுக்கு தெரிய வரும். அல்லேலூயா. ஆமென். ஏசப்பா நமக்கு மத்தேயு 7ஆம் அதிகாரம் வரலையும் கர்த்தர் நமக்கு அழகாக எளிமையாக நம்ம புரிஞ்சுக்கிற மாதிரி ஏசப்பா நமக்கு சொல்லி கொடுத்தாங்க இல்லைங்களா? இந்த உலகத்தில் நம்ம எப்படி வாழணும், எப்படி வாழ்ந்தால் நம்ம இந்த பூமியில் சந்தோஷமாக இருக்க முடியும், ஜெயத்தோடு இருக்க முடியும், ஆரோக்கியமாக இருக்க முடியும், மற்றவங்களுக்கு சமாதானத்தை கொடுக்க முடியும் அப்படின்றதெல்லாம் ஆவியானவர் ஒரு சின்ன குழந்தைக்கு சொல்லி கொடுக்குற மாதிரி ஏபிசிடி எவ்வளோ அழகாக சொல்லி தருவாங்க. ப்ரீகேஜி, எல்கேஜி, யூகேஜி பசங்களுக்கெல்லாம் அதான் மாதிரி என் லெவலுக்கு இறங்கி வந்து எனக்கு வந்து எளிமையாக நான் புரிஞ்சிக்கிற மாதிரி எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. பேதையான எனக்கே புரிஞ்சிக்க முடியுது ஆவியானவர் சொன்னது அப்படின்னா நீங்கள்லாம் வந்து புத்திசாலிகள், உங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்லா அதெல்லாம் புரியும். அல்லேலூயா. ஆமாம். நம்ம 7 வந்து சுருக்கமாக பார்த்து முடிக்கணும் அப்படின்னா மொத்தமாக 5, 6, 7 இந்த 3 அதிகாரமும் மலை உபதேசங்கள். அதை தான் வந்து முடிக்குவார் ஏசப்பா. இந்த இடத்துல அழகாக அதை வந்து 7ஆவது அதிகாரத்தில் இந்த 3 அதிகாரத்தையும் அழகாக வந்து அந்த இடத்த முடிக்கிறது நம்ம பார்க்க முடியும். எப்படி முடிப்பாரு அப்படின்னா 7:21 பரலோகத்தில் இருக்க என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே
பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்கிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. இந்த உபதேசத்தை, இந்த கட்டளை கற்பனை எல்லாம் நம்மளால என்ன பண்ண முடியாது, ஃபாலோ பண்ண முடியாது. நம்ம ரட்சிக்கப்பட்டோமா, ஏதோ ஒரு வேலை செய்யறோமா, ஏதோ வேலையோ ஊழியமோ ஏதோ ஒன்று செய்யறோமா, பிழைக்கிறோமா, அது போதும் அப்படி சொல்லிட்டு கஷ்டமா இருக்குதுன்ட்டு விசாலமான கேட்டு வழியா போவாங்க இல்லையா. நிறைய பேரும் போவாங்க. அதுல கொஞ்சம் பேர் மட்டும் இல்ல, நிறைய பேர் போறதுனால எல்லாரும் போறாங்க, நம்மளும் அதுல சேர்ந்து போலாம். விசாலமான கேட் வழியா போறாங்க இல்லையா, அவங்கள புத்தி இல்லாதவங்க அப்படின்னு சொல்றாரு. எப்படின்னா, இந்த விசாலமான கேட் வழியா போறவங்க என்ன பண்ணுவாங்களாம், வீடு கட்டுறதுக்கு அஸ்திபரமே போடாம மணல் மேல வீடு கட்டுறாங்க. மணல் மேல அப்படின்னா அஸ்திபரம் போடாமலே அப்படியே பூமி மேலே கட்டுறது. வீடு கட்ட என்ன இருக்கு, செங்கல் இருக்கு, மணல் இருக்கு, சிமெண்ட் இருக்கு, ஆட்கள் இருக்காங்க, பணம் இருக்கு. அதனால என்ன பண்ணலாம், மேலே வச்சு கட்டுங்க. அதுக்கு எதுக்கு ஒரு பள்ளம் எடுத்துக்கிட்டு அதுக்கு ஒரு அஸ்திபரம் போட்டுட்டு அதுக்கு எக்ஸ்ட்ரா பணத்தை செலவு பண்ணிக்கின்னு அப்படியே பூமி மேலே வச்சு கட்டின்னு போங்க அப்படின்னு கட்டுனா, ஒரு காத்து வந்தாலோ சின்ன பெரும் மழை கூட வேண்டாம், சின்ன மழை சின்ன புயல் வந்தாலும் என்ன ஆயிடும், அது தரமாட்டமா அடிச்சுன்னு போயிடும் அப்படின்னு சொல்றாரு. அந்த இடுக்கமான வழியில போறவங்கள கர்த்தர் என்ன சொல்றாரு அப்படின்னா, புத்தி உள்ளவங்கன்னு சொல்றாரு. எப்படின்னா, ஒருத்தன் வீடு கட்டுறான் அப்படின்னா அவன் வந்து ஆழமா தோண்டி கண்மலை மேல அஸ்திவாரத்தை போட்டுட்டு அதை மேல வீடு கட்டுறதுக்கு சமம். பெரும் வெள்ளம், பெரும் புயல், காற்று இதெல்லாம் வந்து அந்த வீட்டு மேல மோதினா கூட அது விஷாம அப்படியே ஸ்ட்ராங்கா இருக்கும் அப்படி சொல்றாங்க. அது புத்தி உள்ளவங்களுக்கு அடையாளம் அப்படி சொல்றாங்க. கஷ்டமா தான் தெரியும், அந்த கேட்டு உள்ள போறது, இடுக்கமான வழியில போறது கஷ்டமா தெரியும். ஆனா போயிட்டாதான் அது உள்ள இருக்கிற மகிமை நமக்கு தெரியும். அல்லேலூயா, ஆமென். பார்க்கதான் ஒரு கட்டளை கற்பனை நம்மளால ஐயோ இப்படியெல்லாம் கஷ்டமா இருக்கே ஃபாலோ பண்றதுன்னு தெரியும். அந்த நுகம் எவ்வளோ இலகுவானது, அந்த சுமை எவ்வளோ லேசானது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அல்லேலூயா, ஆமென். மீடியா மூலியமா என்ன உங்களுக்கு நல்லா தெரியும், உங்களுக்கு எனக்கு தெரியுமானா தெரியாது. அல்லேலூயா. இதே கனெக்ஷன் தான் தேவனுக்கும் தேவ சித்தத்தை அவர் சொல்றத கேட்காத இருக்கிறவங்களுக்கு வித்தியாசம். நான் உங்க நாமத்துல தான் ஞாசனம் எடுத்தேன், நான் ரட்சிக்கப்பட்டிருக்கல, உங்க பேரை சொல்லிதான் நான் ஊழியம் செய்யறேன் அப்படின்னு சொல்லும் போது ஏசப்பாக்கு நம்மள யாருன்னு தெரியாது. ஏன் அப்படின்னா அவர் சொல்றத நம்ம கேட்கல, அவரோட கூட உறவு வச்சுக்கல. ஏசப்பாவோட வேத வசனத்தை வாசிக்கிறது மட்டும் இல்லாம நம்ம அதன்படி வாழ ஆசைப்படணும், ட்ரை பண்ணணும், விருப்பப்படணும். அல்லேலூயா. அப்படி இல்லாம நம்மளுக்கு படிக்க தெரியுது படிக்கலாம், நமக்கு பேச தெரியுது பேசலாம், நமக்கு டேலண்ட் இருக்கு செய்யலாம், அப்படி செஞ்சாக்கா மனுஷங்க நமக்கு யாருன்னு தெரியும், அதனால நமக்கு புகழ்ச்சி வரும். ஆனா கர்த்தருக்கு நம்மள யாருன்னு தெரியாம போயிடும். என்னை பத்தி கர்த்தருக்கு தெரியாது, கர்த்தரை பத்தி எனக்கு தெரியாது. ஏசப்பா வார்த்தையை கேட்டு படிச்சோ இல்லை கேட்டோ அதன்படி நம்ம நடக்கும்போது நம்ம வந்து அதுதான் நம்ம புத்தி, அதுதான் நம்ம ஞானம். அவங்க தான் கடைசி ஒரு கர்த்தருக்குள்ள நிலைச்சிருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஏசப்பா நமக்கு சொல்றாங்க. உலக முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் நம்மளோட கூடவே இருக்கிறன்னு ஏசப்பா சொன்ன காரணம் என்ன, கடைசி வரையும் நம்மள நிலைனி இருக்கதா. ஆனா கர்த்தர் நமக்குள்ளவே இருக்கிறது தெரியாம, அவர் அன்பை நம்ம தெரிஞ்சுக்காம, அவங்க அன்பு நமக்கு தெரிஞ்சுக்கிற மாதிரி அவங்க நடந்துக்கலன்னா, அதை நடக்காம விட்டு பிரியறாங்கன்னா அதை விட ஒரு பரிதாபம் வேற கிடையாது. நம்மள அவங்களுக்கு பிடிக்கல அதனால நம்ம தூரம் இருக்கலாம் அப்படின்னு நமக்கு சமாதானமா இருக்கும். ஆனா அவங்களுக்கு வந்து வலிக்கும். நான் செய்யறது எல்லாமே அவங்களுக்காக தான், ஆனா அது அவங்களுக்கு தெரியல. அது யார் தப்பு? அதே மாதிரி ஏசப்பா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படி சொல்லிட்டு ஜெபிக்காம, பாடாம, வேதம் வாசிக்காம, ஆலயத்துக்கு போகாம அப்படியெல்லாம் இருந்தா என்ன அது அர்த்தம்? கர்த்தரை பிடிக்கலன்னு அர்த்தம், அவரை நேசிக்கிறதுக்கு அர்த்தம் இல்லை. அது
என் மனசுல இருக்குதுன்னா அதெல்லாம் அது வந்து கணக்குக்கு வராது. மனசுல இருக்கிறது வார்த்தையினால வந்தா மட்டும்தான் அது உண்மையாகும். அது லா. எவ்வளவு பேர் வந்து ஏசப்போ சொந்த தெய்வமா ஏத்துட்டு இருப்பாங்க, ஆனா ரகசியமா மனசுல வச்சுன்னு இருப்பாங்க. அந்த ரட்சிப்பெல்லாம் வந்து ரட்சிப்புகள் உங்களுக்கு தெரியுமா? இதை கேட்டுட்டு இருக்கிற தெய்வ ஜனங்களுக்கு நான் சொல்றது, நீங்க எவ்வளோ பேர் வந்து ஏசப்பா சொந்த தெய்வம், அவர் போல தெய்வமே இல்லை அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஆனா அதை உங்க மனசுக்குள்ளேயே வச்சுட்டு இருப்பீங்க. நீங்க அதை வெளியில சொல்ல மாட்டீங்க. அது வந்து ரட்சிப்பே கிடையாது. இந்த ரகசியமா ரட்சிப்புன்ற ரகசிய ரட்சிப்பெல்லாம் சட்டத்துக்கு வராது. இயேசு தெய்வம் அப்படின்றத, இயேசு மட்டும்தான் தெய்வம்ன்றத இருதயத்துல மட்டும் இல்ல, அதை வெளியில சொல்லாம இருக்கிறது ரட்சிப்பாக முடியாது. ஏமாந்துராதீங்க. இந்த ரகசிய ரட்சிப்புக்குள்ளாக இருக்கிறவங்க ஏமாந்துராதீங்க. கர்த்தர் உங்களுக்கு எச்சரிக்கையா சொல்றாரு. கர்த்தர் உங்களுக்கு இது ஆலோசனையா சொல்றாரு. கர்த்தர் உங்க மேல உள்ள அன்பினால சொல்றாரு. உங்க இருதயத்துக்கு நல்லா தெரியும் இயேசுதான் ஒரே மெய் தெய்வம். அவர் தான் நமக்காக மனிதனாய் வந்து ரத்தம் சிந்தி ஜீவனை கொடுத்து உயிரோட ஏஞ்சாங்க. நல்லா தெரியும். ஆனா உங்க சூழ்நிலையின் காரணமா, சந்தர்ப்பத்து காரணமா நீங்க என்ன பண்ணல, அத வெளியில சொல்லாம இருக்கீங்க. அது ரட்சிப்பு கிடையாது. ரகசிய ரட்சிப்பெல்லாம் கணக்கு வராது. லானா லா, சட்டனா சட்டம் தான். அது மாறாது. எப்படி உலக சட்டங்கள் மாறாதோ அது மாதிரி பரலோக சட்டமா இருக்கிற வேத பைபிள்ல இருக்கிற சட்டமும் மாறாது. ஏமாந்துராதீங்க. எனக்கு ஏசப்பா உள்ளத்துல தெய்வமா நான் ஏத்துனுக்கிறேன், வெளியில சொல்லணும் அவசியம் இல்லைன்னா அது ரட்சிப்பு கிடையாது. முழுமையான ரட்சிப்பை எடுத்துக்குங்க. ஏசப்பாவுக்காக நம்ம எதை எழுந்தாலும் அதன் மகிமை வந்து ரெட்டிப்பா இருக்கும் நமக்கு. மத்திய 8:1. அவர் மலையிலிருந்து இறங்கின போது திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்றார்கள். அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் வந்து அவரை பணிந்து, ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்றான். இயேசு தமது கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாக என்றார். உடனே குஷ்டரோகம் நீங்கி அவன் சுத்தமானான். இயேசு அவனை நோக்கி, இதை நீ ஒருவருக்கும் சொல்லாதபடி எச்சரிக்கையாயிரு. ஆயினும் அவர்களுக்கு சாட்சியாக நீ போய் ஆசாரியனுக்கு உன்னை காண்பித்து மோசே கட்டளையிட்ட காணிக்கையை செலுத்து என்றார். ஏசப்பா 5, 6, 7 அதிகாரத்தை வசனத்தையும் சொல்லி முடிச்சுட்டு அந்த மலையில இருந்து கீழே இறங்கி வருவாங்க. அப்ப அந்த மலையில இருக்கிற ஒரு குஷ்டரோகி என்ன பண்ணுவான், ஏசப்பா கிட்ட வந்து, ஆண்டவரே, உமக்கு சித்தமானா என்ன சுத்தமாக்க உங்களால கூடும் அப்படி சொல்றான். அப்படின்னா ஏசப்பாவுக்கு குஷ்டரோகிகள் வந்து ஊருக்குள்ள வரக்கூடாது இல்லைங்களா? அவன் வந்து புறம்ப காட்டுல மலையில அப்படிதான் இருப்பாங்க, ஊருக்குள்ள வரமாட்டாங்க. அப்ப நான் நினைக்கிறேன் அந்த குஷ்டரோகி அந்த மலையாண்ட இருக்கிறது தெரிஞ்சுதான் ஏசப்பா அங்க உபதேசிக்க போயிருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். அல்லேலூயா, ஆமென். அவன் என்ன பண்றான், இந்த 5ஆம் அதிகாரம், 6ஆம் அதிகாரம், 7ஆம் அதிகாரம் மத்தியில நம்ம பார்த்தோம் இல்லையா, இந்த சத்தியத்தெல்லாம் என்ன பண்றான், குஷ்டரோகி கேட்டுட்டு உட்காந்து இருக்கான். அதை கேட்டு 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 இவனுக்கு விசுவாசம் வருது. அவனுக்கு அந்த சத்தியத்துல பேசும் போதே தெரியுது இவரு தேவகுமாரன் அப்படின்னு அவன் தெரிஞ்சுக்கிறான். விசுவாசிச்சதுனாலதான் சொல்றான், உங்களுக்கு இஷ்டமானா என்ன சுத்தமாக உங்களால கூடும் அப்படி சொல்றான். அப்படின்னா நான் விசுவாசிக்கிறேன், உங்களை நான் விசுவாசிக்கிறேன், அதனால உங்களுக்கு விருப்பமா இருந்தா என்ன சுத்தமாக்குங்கன்றான். அல்லேலூயா, ஆமென். ஆமா, பேசப்பா என்ன பண்றாரு, எனக்கு கூட விருப்பம், நீ விசுவாசிச்சு இல்லையா, அதனால எனக்கு கூட விருப்பம் நீ சுத்தமாக்கணும்ட்டு. நான் தொட்டு நீ சுத்தமாயிட்டாலும் என்ன பண்ண மாட்டாங்க, ஊர்ல உன்னை சேர்த்துக்க மாட்டாங்க. நீ மோசே முறையின்படி அதை போய் நீ செய்ய, முறைப்படி போயிட்டு செஞ்சுட்டு முறைப்படி நீ ஊருக்குள்ள வா அப்படின்னு அங்க சுகத்தை கொடுத்ததும் இல்லாம நல்ல ஆலோசனையும் சொல்லி என்ன பண்றாரு, அங்க வழி நடத்துறது நம்ம பாக்குறோம். அல்லேலூயா, ஆமென். கப்பர்நகூம்ன்றது ஒரு ஊரு. அங்க போகும்போது அந்த ஊருக்கு 100க்கு அதிபதி அவன் என்ன பண்றான், தன்னுடைய வேலைக்காரன் வந்து திமிர்வாதம் அந்த ஸ்ட்ரோக் எல்லாம் அடிச்சுட்டு பாருங்க, கை காலெல்லாம் வராம போயிடும் பாருங்க. அவன் வீட்டுல வேலை செய்யற வேலைக்காரனுக்கு ஆயிடுது பாருங்க. 100க்கு அதிபதி வேலைக்காரனுக்காக வர்றான். ஏசப்பாட்ட கேட்க ஆச்சரியமா இருக்குல்ல பாருங்க. ஒருவேளை அந்த வேலைக்காரன் அவ்வளோ விசுவாசமா இருந்திருக்கணும் எஜமானுக்கு.
அவ்வளோ விசுவாசமா இருந்திருந்தா இந்த எஜமானும் அவ்வளோ நல்லவனா இருந்திருக்கும் அந்த வேலைக்காரனுக்கு, இல்லைங்களா? அதனால என்ன பண்றான், எஜமான் வந்து வேலைக்காரனுக்காக என்னுடைய வேலைக்காரன் திமிர்வாதமா இருக்கான் அப்படின்னு வந்து வருந்தி கேட்குறான். அப்ப ஏசப்பா கண்டிப்பா நம்மள மாதிரி யோசிச்சிருப்பார். நமக்கே அந்த யோசனை வருதுல, இப்போ இவ்வளோ பெரிய 100க்கு அதிபதிவன் வேலைக்காரனுக்காக வந்திருக்கிறானேன்னு ஏசப்பா உடனே என்ன பண்றாரு, நான் வரேன் அப்படின்றாரு. அப்ப அவன் சொல்றான், எங்க வீட்டுக்கு வர நான் தகுதி இல்லாதவன் அப்படி சொல்றான். தகுதி இல்லை அப்படின்றது எதுக்கு தகுதி இல்லை அப்படின்றான்னா, இவன் ஒரு ஏழை, இந்த ஏழை வீட்டுக்கு நீங்க வரக்கூடாது அப்படின்னு சொல்லல அவன். நான் இத்தனை வருஷமா படிக்கிறேன், நான் என்ன நினைச்சுன்னுக்கிறேன் அப்படின்னா, அவனும் ஒரு இஸ்ரவேலன். அவன் இஸ்ரவேலன் கிடையாது, அவன் புறஜாதியான உனக்கு இருக்கிற விசுவாசம் இஸ்ரவேலுக்குள்ளும் இல்லைன்னு அர்த்தம். எத்தனை வருஷம் இஸ்ரவேலுக்குள்ளேயே அவனை மாதிரி விசுவாசம் இல்லைன்னு நானே நிறைய மெசேஜ் கொடுத்துருக்கிறேன், நிறைய வாட்டி பேசியிருக்கேன், மற்ற ஊழியர்கள் சொல்லி நான் அப்படி கேட்டிருக்கேன். அப்ப எந்த அளவுக்கு நம்ம படிக்க தெரியுதுன்னு படிக்கிறதுனாலதான் இந்த ஃபால்ட் நமக்கு. ஆவியானவர் துணையோட படிச்சாக்கா ஒரு எழுத்து கூட நம்ம பிழைய படிக்காம கர்த்தர் நமக்கு சொல்லி தராங்க பாருங்க. ஏமே அப்ப அதுக்குதான் கர்த்தர் சொல்றாங்க, ஏசு இதை கேட்டு ஆச்சரியப்பட்டு தமக்கு பின் செல்கிறவர்களை நோக்கி, இஸ்ரவேலருக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். இஸ்ரவேலருக்குள்ள இல்ல, இஸ்ரவேலருக்குள்ளும் அப்படின்னா இந்த புறஜாதி மாதிரி, இந்த புறஜாதி புருஷன மாதிரி இஸ்ரவேலுக்குள்ள கூட யாருக்கும் அந்த மாதிரி விசுவாசம் இல்லைன்னு சொல்ல வராரு. அதனாலதான் நான் அதிகாரியா இருந்தும், நான் 100 பேருக்கு அதிகாரியா இருந்தும் நீங்க என்கிட்ட வர தகுதி இல்லைன்னு சொன்னது காரணம், இவன் வந்து வசதியா இல்லாததுனால எனக்கு தகுதி இல்லைன்னு சொல்லலாம, நான் புறஜாதியா என்கிட்ட வரவங்க எனக்கு தகுதி இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கான். அல்லேலூயா. ஏசப்பாவது ரொம்ப ஆச்சரியமாயிட்டு என்ன பண்றாரு பாரு, புறஜாதியானுக்கு என் மேல இருக்கிற விசுவாசம் கூட உங்களுக்குள்ள யாருக்கும் இல்லை அப்படின்னு அங்க சொல்றாரு. சொல்லிட்டு என்ன பண்றாரு, 11 ரொம்ப 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 முக்கியம். அநேகர் கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து வந்து பரலோக ராஜ்யத்தில் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களுடனே பந்தி இருப்பார்கள். ராஜ்யத்தின் புத்திரரோ புறம்பான இருளிலே தள்ளப்படுவார்கள், அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். அல்லேலூயா. ஜாதியா இருந்தாலும் இயேசுவ தெய்வம் என்று விசுவாசிக்கிறவங்க ஆபிரகாமோட, ஈசாக்கோட, யாக்கோபோட என்ன பண்ணுவாங்களாம், போஜனம் பண்ணுவாங்களாம், பந்தி இருப்பாங்களாம் அப்படின்னு விருந்து. ஆனா ராஜ்யத்தின் புத்திரர் எங்க இருப்பாங்களாம், புறம்பே இருள இருப்பாங்களாம். எவ்வளவு பரிதாபம் பாத்தீங்களா? அதான் புறஜாதியான நமக்கு, ஏசப்பாவை விசுவாசிக்கிற நமக்கு ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபோட பந்தியில நம்ம இருப்போம். அப்ப விசுவாசம் எவ்வளவு முக்கியம் பாருங்க. நமக்கு மகிமையான ஸ்தானத்தை கர்த்தர் நமக்கு கூட கொடுத்துருக்காங்க, இல்லைங்களா? ஆமே. அதுக்காக ஆவியானோர் கோடி கோடி சூத்திரம். 14 இயேசு பேதுருவின் வீட்டிலே வந்து அவன் மாமி ஜுரமாய் கிடக்கிறதை கண்டார். அவள் கையை தொட்ட உடனே ஜுரம் அவளை விட்டு நீங்கிற்று. அவள் எழுந்திருந்து அவர்களுக்கு பணிவிடை செய்தார். அல்லேலூயா. பேதுருக்கு கல்யாணம் ஆகி ஃபேமிலி எல்லாம் இருக்கும் போதுதான் ஏசப்பா கூட வந்து ஊழியம் செஞ்சிருந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அங்கே போன உடனே உடம்பு சரியில்லாமல் இருந்தாங்களோ தெரியல, பாவம், இல்லைங்களா? 1 வாரமோ 2 வாரமோ இல்லை 1 மாசமோ, இல்லைங்களா? இல்லை 1 நாளாக இருந்தால் கூட எழுந்திருக்க முடியாத அளவுக்கு அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ஜுரம் வந்து பலவீனமாக இருந்திருக்காங்க. அந்த டைமில் கரெக்டாக ஏசப்பா அவங்க வீட்டுக்கு போகும்போது என்னாச்சுன்னு கேட்டு கூட தொட்டிருப்பாரு, இல்லையா? அப்படி தொட்ட உடனே என்ன ஆயிடுச்சு, ஜுரமெல்லாம் உடனே நீங்கள் உடனே ஏஞ்சி போய் என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு சாப்பாடு ரெடி பண்ணுறாங்க. அல்லேலூயா, சூத்திரம். அப்புறமா 16 அஸ்தமனமான போது பிசாசு பிடித்திருந்த அநேகர் அவரிடத்திலே கொண்டு வந்தார்கள். அவர் அந்த ஆவிகளை தமது வார்த்தையினாலே துரத்தி
பிணியாளிகளை எல்லாரையும் சுஸ்தமாக்கினார். அவர் தாமே நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார் என்று ஏசாயா தீர்க்கதரிசினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. அல்லேலூயா. நம்ம ஏசாயா 53:4 இந்த வசனத்தை பார்க்குறோம் இல்லைங்களா? அதை அப்படியே நிறைவேற்றுறாரு கர்த்தர். பின்பு திரளான ஜனங்கள் தம்மை சூழ்ந்திருக்கிறது இயேசு கண்டு அக்கறைக்கு போக கட்டளையிட்டார். அப்போது வேத பாரகர் ஒருவன் வந்து, போதகரே, நீர் எங்கே போனாலும் உம்மை பின்பற்றி வருவேன் என்றான். அதற்கு இயேசு, நரிகளுக்கு குழிகளும் ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடமில்லை என்றார். அவருடைய சீஷர்களில் வேறு ஒருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, முன்பு நான் போய் என் தகப்பனை அடக்கம் பண்ண எனக்கு உத்தரவு கொடும் என்றான். அதற்கு இயேசு, மரித்தோர் தங்கள் மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும், நீ என்னை பின்பற்றி வா என்றார். என்ன அப்படின்னா, வேத பாரகன் ஒருத்த வந்து என்ன சொல்றான், கர்த்தாவே நான் பின்பற்றி வரேன் அப்படி சொல்றான். ஆனால் கர்த்தர் என்ன பண்ணுறாரு, வேண்டான்னு சொல்கிறாரு. நான் இதை உங்களுக்கு திரும்ப திரும்ப பல முறை நான் இதை தியானிச்சிருக்கேன். கர்த்தர் எல்லாரையும் எல்லா உறவையும் விட்டுட்டு எல்லாரையும் வர சொல்கிறது கிடையாது. நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும். அழைக்கப்பட்டவங்க யார் இருக்கிறாங்களோ, உலகத்தில் எந்த குடும்பத்தில் அழைக்கப்பட்டவங்க இருக்கிறாங்களோ அவங்கள தான் கர்த்தர் வந்து வீட்டை விட்டு வா, தாயை விட்டு வா, தகப்பனை விட்டு வா, மனைவி விட்டு வா, கணவனை விட்டு வா, பிள்ளைகளை விட்டு வா, அந்த வேலையை விட்டுடு, அந்த இடத்த விட்டுடு, அந்த ஊழியத்தை விட்டுடு அப்படின்னு முன்குறிக்கப்பட்டவங்கள தான் கர்த்தர் கூப்பிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கும் யாரை முன்குறிக்கப்பட்டிருக்காங்களோ அவங்களுக்கும் அந்த அழைப்பு தெரிஞ்சுதான் காத்துட்டு இருப்பாங்க. அல்லேலூயா. அது ஒரு நாளும் மாறாது. அதனால சில பேர் என்ன பண்ணுவாங்க, இவங்க எப்படி குடும்பத்தை விட்டு போகலாம், எப்படி வேலையை விட்டு போகலாம், எப்படி அப்படியே வந்து உலகத்தார் பேசுகிற மாதிரி ரட்சிக்கப்படுறவங்க ஏன் ஊழியர்கள் கூட அப்படி பேசுவாங்க. அதெல்லாம் கேட்டு தேவ சுத்தத்தை தேவ பிள்ளைகள் விடக்கூடாது. நீங்கள் கர்த்தர் கனெக்ஷன் கரெக்டாக இருந்தாக்கா மனுஷங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்றத பார்க்க மாட்டாங்க, பார்க்கவும் கூடாது. எவ்வளோ பேருக்கு புரியுது? நமக்கும் கர்த்தருக்கும் உள்ள கனெக்ஷன், உறவு கரெக்டாக இருக்கும்போது, அது கர்த்தர் தான் நமக்கு சொல்கிறாங்கன்னு தெரியும் போது எதை பற்றியும் நம்ம கவலைப்படக்கூடாது. ஏன்னா இந்த உலகத்தில் கிடைச்ச எல்லாமே, உறவாக இருக்கட்டும், குடும்பமாக இருக்கட்டும், வேலையாக இருக்கட்டும், ஊழியமாக இருக்கட்டும், அபிஷேகமாக இருக்கட்டும், ஏங்க இந்த உயிர் கூட கர்த்தர் கொடுக்குறது தானாங்க. இது எல்லாம் அவர் கொடுத்தது நமக்கு. அவரே எல்லாத்தையும் விட்டுட்டு வா நான் சொல்றத செய்யணும் போது ஞானம் உள்ளவங்க, புத்தி உள்ளவங்க அதை செய்வாங்க. ஞானம் இல்லாம இல்ல ஞானம் இருந்து ஐயோ அவங்க என்ன சொல்லுவாங்க, இவங்க என்ன சொல்லுவாங்க, அவங்க தப்பா நினைச்சுப்பாங்க, இவங்க தப்பா நினைச்சுப்பாங்க அப்படின்னு தேவ சித்தத்தை விடுறது ரொம்ப பரிதாபம். அதனால தேவனுடைய பிள்ளைகள் உங்க அழைப்பை நீங்க அறிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. உங்க தரிசனத்துல நீங்க உறுதியா இருக்கிறது ரொம்ப நல்லது. அல்லேலூயா. ஆமீன். அப்ப ஒருத்தர் என்ன பண்றான், வேத பாரகன் என்ன பண்றான், நீ எங்க போனாலும் பின்பற்றி வருவேன். கர்த்தர் வேண்டாம் சொல்றாரு. கூட இருக்கிற சீடன் சொல்றான், நான் போய் எங்க அப்பா இறந்துட்டாங்க, நான் போய் அடக்கம் பண்ணிட்டு வரேன். ஏசப்பா என்ன சொல்றாரு, மறிச்சவங்கள அடக்கம் பண்ணிட்டோம், நீ என்ன பின்பற்றி வா. அப்படின்னா என்ன, உயிரோடு இருக்கிறவங்க கூட அநேகர் செத்தவங்க மாதிரி தான் இருக்காங்க, உணர்வு இல்லாமல். அவங்கள அடக்கம் பண்ணிட்டோம், நீ வா என் கூட. அப்போ அந்த இடத்துல அங்கே ஒரு பாஸ்டர் இருந்து இல்லை, ஏசப்பாவும் பாஸ்டர் தான் இல்லையா. இப்போ என்னெல்லாம் அவரை திட்டியிருப்பாங்க, என்னடா அவன் பாஸ்டர், இவன் சொந்த அப்பா செத்துட்டா அனுப்ப மாட்டுறானே, இவெல்லாம் ஒரு பாஸ்டரா, இவெல்லாம் தேவ ஊழியம் செய்கிறானா, அப்படி எந்த அளவுக்கு விரோதிச்சிருப்பாங்க ஏசப்பாவை இல்லைங்களா. எனக்கு தெரிஞ்சு அது யோவானை கூட இருக்கலாம், யோவான் இல்லை யாக்கோபு, 2 பேர்ல யாரோ ஒன்று இருக்கலாம். ஏன்னா அவங்க தான் வந்து அவங்க அப்பாவை விட்டுட்டு வந்தாங்க இல்லையா. போகக்கூட வேண்டான்றாரு, அது தப்பா. அதனால இல்லை, அங்கே போனால் திரும்ப வரக்கூட முடியாத சான்சஸ் கிடைச்சிரும், மைண்ட் சேஞ்ச் பண்ணிடுவாங்க. டே அப்பா, அவங்க அண்ணனும் அவங்க கூட இருக்கிறான், அவங்க அப்பாவும் இறந்துட்டாரு, உங்கள் அம்மா யாரா பார்ப்பாங்க, இல்லை உன் தம்பி யாரா பார்ப்பான், உன் தங்கச்சி யாரா பார்ப்பாங்க,
அந்த ஆள் பேச்சு கேட்டுன்னு போவாதடா, அந்த ஊழிய அந்த பாஸ்ட் பேச்சு கேட்டுன்னு போவாதடா, அந்த தீர்க்கதரிசி பேச்சு கேட்டுன்னு போவாதடா, அந்த சுவிசேஷங்களுக்கு பேச்சு கேட்டுன்னு போவாதடா அப்படி சொல்லி என்ன பண்ணியிருப்பாங்க? திட்டிருப்பாங்க. அல்லேலூயா. அதனால தான் கர்த்தர் சொல்கிறார், நீ போனீன்னா உன்னை திரும்ப தேவ சித்தத்தை செய்ய விடமாட்டாங்க, உன்னால் திரும்பி வர முடியாது, சூழ்நிலை உன்னை வரவிடாமல் தடுத்துரும், அதனால நீ போவாதுங்கிறது நல்லது, போவாதன்ட்டாரு. சில காரியங்களை தேவ சித்தத்தை அப்படிதான் செய்யணும். புரியுதுங்களா? இப்போ ஏசா ரட்சிக்கப்பட்டவங்க தான் சொல்கிறாங்க, உலகத்தார் சொல்லலை. நீ வேணா ஒரு பாஸ்டர் இவன், இவன் என்ன பாஸ்டர் இவன், சொந்த அப்பா செத்துட்டான், புள்ளிய பார்க்க கூடாத தடுக்கிறானே, இவன் ஒரு பாஸ்டர் இவன் போய் தேவ ஊழியம் செய்கிறவனா இவன் அப்படின்னு எப்படியெல்லாம் ஏசப்பா திட்டிருப்பாங்க. இப்போ வரலையும் அது நடக்குது உண்மையாக இருக்கிற ஊழியர்களுக்கு, இல்லையா? அதெல்லாம் கவலையப்படாதீங்க. தேவ பிள்ளைகள், ஊழியரோ விசுவாசியோ, தெய்வ சித்தத்தை செய்யும் போது எந்த மனுஷன் நல்ல பேரும் கெட்ட பேரும் நம்மளை ஒன்றும் பண்ண போகிறதில்ல. எல்லாவற்றுக்கும் பலன் கொடுக்குறவர் நம்ம ஏசப்பா. அவருக்கு பிடிச்சதை நம்ம செஞ்சுட்டு போகலாம். அல்லேலூயா. அவருடைய சிஷ்யர்கள் அவருக்கு பின் சென்று ஏறினார்கள். அப்பொழுது படகு அலைகளினாலே மூடப்படத்தக்கதாய் கடலில் பெருங்காற்று உண்டாயிற்று. அவரோ நித்திரையாயிருந்தார். அப்பொழுது அவருடைய சிஷ்யர்கள் வந்து அவரை எழுப்பி, ஆண்டவரே, எங்களை ரட்சியும், மடிந்து போகிறோம் என்றார்கள். அதற்கு அவர், அற்ப விசுவாசிகளே, ஏன் பயப்படுகிறீர்கள் என்று சொல்லி எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டினார். உடனே மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. அந்த மனுஷர்கள் ஆச்சரியப்பட்டு, இவர் எப்படிப்பட்டவரோ, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்றார்கள். அல்லேலூயா. ஆமேன். அப்ப படகு தண்ணில முழுகிற மாதிரி அலை வருது. ஏசப்பா நிம்மதியா தூங்கினுகிறாரு. அதுதான் இடுக்கமான கேட் வழி போகிறது. காற்றல் புயல் மழை என்ன அசையாமல் இருக்கிறது. என்ன அது? விசுவாசம். அவர் வழியில் பிதாவின் சித்தத்தை அவர் கரெக்டாக செஞ்சுன்னு இருக்காங்க ஏசப்பா. ஒவ்வொரு நாளும் பிதாவ சித்தத்தின்படியே நடந்துட்டு இருக்கிறதுனால அவருக்கு பயமே இல்லை. எதை குறித்தும் திட்டுறாரு, அற்ப விசுவாசிகளே, ஏன் பயப்படுறீங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாருங்க, திட்டிட்டு காற்றையும் கடலையும் அதட்டாரு. ஏன்னா படைத்தவர் அவர் இல்லையா, அவங்களுக்கெல்லாம் பயமாக இருக்குது. இவர் எப்படிப்பட்டவரோ, காற்றும் கடலும் கூட இவருக்கு அடங்குதே அப்படி சொல்லி என்ன பண்ணுறாங்க, அவங்க ஆச்சரியப்படுறாங்க, பயம் வருது அவங்களுக்கு. அல்லேலூயா. ஆமேன். ஏன் அப்பப்போ ஏசப்பாவை தேவகுமாரன்றது அவங்க மறக்கிறாங்க அப்படின்னா, ஏசப்பா ரொம்ப க்ளோஸாக இருப்பாங்கிறாங்க. நம்மளை மாதிரி ஒரு 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 பாஸ்டர் அப்படி தான் இருக்கணும் அப்படின்ற ஒரு வரைமுறை வச்சுக்கிறாங்கல்ல இந்த உலகத்தில். அப்படியெல்லாம் இல்லையா, ஏசப்பா ரொம்ப ஜாலியாக இருப்பாராம் எல்லாருக்கிட்டையும். அந்த ஒரு தேவகுமாரன் என்ற ஒரு இது இல்லாமல் ஒரு சர்வ சாதாரண ஒரு மனிதனாக அவ்வளோ க்ளோஸாக இருந்தாராம் அவங்களோட, அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்களோட. அந்த ஃப்ரெண்ட்ஸுங்களோட அவ்வளோ ரொம்ப க்ளோஸாக இருந்தாராம். அதனால அவங்களுக்கு நிறைய டைமில் இவர் தேவகுமாரன்றதே மறந்துடுது அப்பப்போ அவங்களுக்கு. அப்போ அங்கே அந்த மாதிரி தேவன் செய்கிற காற்றையும் கடலையும் அதட்டுறாரு. ஏன்னா அவர் தானே படைத்தவர். அல்லேலூயா. ஆமேன். இயற்கை எங்களுக்கு தெரியும். நான் தான் சொல்கிறேன்னு உங்களுக்கு, நான் நிறைய வாட்டி நான் சொல்லியிருக்குது, நீங்கள் கேட்டிருப்பீங்க. எந்த இடத்துல மகிமை, மகத்துவம், கனம், மரியாதை, புகழ், ஆராதனை, எந்த இடத்துல ஒரு கல்லாக இருக்கட்டும், ஒரு மண்ணாக இருக்கட்டும், கடலாக இருக்கட்டும், சூரியனாக இருக்கட்டும், சந்திரனாக இருக்கட்டும், பூமியாக இருக்கட்டும், எதை வச்சு ஜனங்கள் தெய்வமாக பூஜிக்கிறாங்களோ, ஆராதிக்கிறாங்களோ, அது ஆட்டோமேட்டிக்காக எங்கே தான் போகும். அந்த துதி, கன, மகிமை, புகழ் எல்லாம், மரியாதை எல்லாம் எங்கே தான் போகும் அப்படின்னா, நேராக ஏசப்பா கிட்ட தான் அது போகும், பரலோகத்துக்கு. ஏன்னா இது எல்லாவற்றுக்கும் உரிமை உள்ளவர், பாத்திரமானவர் நம்ம இயேசு கிறிஸ்து. அவங்க அறியாம மரத்தை தெய்வமா நினைக்கிறாங்க. ஆனா அந்த மகிமை, கனம், மரியாதை யாருக்கு தான் சொந்தம் தெரியும்? மரத்துக்கு தெரியும். கர்த்தர் படைத்த இயற்கையான ஒவ்வொன்றுக்கும் தெரியும் படைத்த தேவன் யாரு அப்படின்னு. அது ஆட்டோமேட்டிக்கும் கர்த்தர்கிட்ட போயிடும். இந்த மந்திரம், சூனியம் செய்யறாங்க பாரு, அதுதான் பிசாசு கிரியை. அதை நம்ம அழிக்கணும். ஆனா தெய்வமா நினைச்சு
எந்த இடத்துல கன மரியாதை மகிமை ஆராதனை செலுத்துகிறாங்களோ அது கர்த்தர்கிட்ட நேராக போயிடும். நான் ஒரு டைம் கூட சொல்லியிருந்தேன், அந்த கல் சொல்லிடும், அந்த மரம் சொல்லிடும், அந்த சமுத்திரம் சொல்லிடும், அந்த சூரியன் சொல்லிடும், அந்த பூமி சொல்லிடும், அப்பா படைத்தவரே எனக்கும் இதுக்கும் எந்த சம்மதமும் இல்லை, நீ படித்த மனுஷன்தான் செய்கிறான், எனக்கு இதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிடுங்க அதுங்கெல்லாம். அல்லேலூயா. இதெல்லாம் நம்ம பரலோகத்தில் பார்ப்போம், ரொம்ப ஜாலியாக இருக்கும். அல்லேலூயா. ஆமே. அது மாதிரி காற்றும் கடலும் படைத்த தேவன் அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு ஏசப்பாவை. அல்லேலூயா. ஆமே. அதுக்கப்புறம் நம்ம பார்க்குறது 28 அவர் அக்கறையிலே கெர்கேசேனர் நாட்டில் வந்தபோது பிசாசு பிடித்திருந்த 2 பேர் பிரேத கல்லறிலிருந்து புறப்பட்டு அவருக்கு எதிராக வந்தார்கள். அவர்கள் மிகவும் கொடியராயிருந்தபடினாலே அந்த வழியாக ஒருவனும் நடக்கக்கூடாது இருந்தது. அவர்கள் அவரை நோக்கி, இயேசுவே தேவனுடைய குமாரனே, எனக்கும் உமக்கும் என்ன, காலம் வரும் முன்னே எங்களை வேதனைப்படுத்த இங்க வந்தீரோ என்று கூப்பிட்டார்கள். அவர்களுக்கு கொஞ்ச தூரத்திலே அநேக பன்றிகள் கூட்டமாக மேய்ந்து கொண்டிருந்தன. அப்பொழுது பிசாசுகள், நீர் எங்களை துரத்துவீரானால் நாங்கள் அந்த பன்றி கூட்டத்தில் போகும்படி உத்தரவு கொடும் என்று அவர் வேண்டிக் கொண்டன. அதற்கு அவர் போங்கள் என்றார். அவைகள் புறப்பட்டு பன்றி கூட்டத்தில் போயின. அப்போது பன்றி குட்டிகள் எல்லாம் உயர்ந்த மேட்டிலிருந்து கடலிலே பாய்ந்து ஜலத்தில் மாண்டு போயின. அவைகளை மேய்த்தவர்கள் ஓடி பட்டணங்களில் சென்று இந்த சங்கதிகள் எல்லாவற்றையும் பிசாசு பிடித்திருந்தவர்களுக்கு சம்பவித்தவைகளையும் அறிவித்தார்கள். அல்லேலூயா. சூத்திரம். அந்த கெர்கேசேனர் அந்த நாட்டுக்கு வராங்க. கொடிய பிசாசு பிடிச்ச 2 பேர். அவங்க என்ன பண்றாங்க, ரொம்ப பொல்லாதவங்களா இருக்கிறாங்க. பண்றாங்க, கல்லர்ல இருந்து வந்து என்ன சொல்றாங்க, தாவீதின் குமாரனேன்னு சொல்லுதுங்க. லூக்கால மார்க்கல் எல்லாம் பார்த்தாக்கா, உன்னதமான தேவனுடைய குமாரனே உமக்கும் எனக்கும் என்ன அப்படின்னு சொன்னாக்கா, அப்படின்னா என்ன அப்படின்னா, இந்த இடத்துல 3 இடத்துல உனக்கும் எனக்கும் என்னன்ட்டு வரும். அந்த 3 இடத்துக்கு வித்தியாசத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். இப்போ டைம் எடுத்துக்கிட்டாலும் பரவாயில்ல. தாவீதின் குமாரனே எனக்கும் உமக்கும் என்ன, காலத்துக்கு முன்னமே எங்களை வேதனைப்படுத்தி எங்களுக்கு நியாயத்தை செஞ்சிடாதீங்க அப்படின்னு வந்து கேக்குதுங்க. ஏன் அப்படின்னா, இவங்கெல்லாம் யாரு அப்படின்னா, லூசிபருக்கு ஒரு டீம் இருந்தது. லூசிபர் வந்து இவங்க எல்லாருக்குமே தெரியும், அவன் வந்து ஆராதனை வீரன் இல்லையா, தேவனை ஆராதிக்கவே பரலோகத்துல கர்த்தரால படைக்கப்பட்டவன், ஆராதித்து வணங்கினவன். அது மட்டும் இல்லை, அவன் வந்து பூமியில இருக்கிற ஜனங்களை மனிதர்களை காக்கும்படியாகவும் அவன் வந்து படைக்கப்பட்டானான். ஆனா இப்ப அவன் கொல்றவனா மாறிட்டான் ஜனங்களை. இந்த மிகாவேல் வந்து நமக்காக யுத்தம் பண்றாங்க, கப்ரியேல் தூதர் வந்து நமக்காக நல்ல செய்தி வந்து சொல்றாங்க நம்ம கிட்ட. அதே மாதிரி தான் இந்த லூசிபர் கூட நமக்காக, நம்மளை காவல் காக்கிறதுக்காக கூட கர்த்தர் இந்த பூமியில அவங்கள உண்டாக்குனாராம். லூசிபர் கூட இருந்த எல்லா தூதர்களும் லூசிபர் சொன்னதை நம்பலையா. ஆனா அதாவது லூசிபர் சொன்னதை நம்பாதவங்களை கூட சேர்த்து, நீ என்னுடைய டீம், என்னுடைய குழு, நீ கூட வரணும், வலுக்கட்டாயமா அவங்களையும் இழுத்துட்டு கீழே வந்துட்டான் அவன். அதுக்குதான் பிசாசு சொல்லுதுங்க, நாங்க வந்து இந்த பூமியில உங்களை விசுவாசிக்காம இல்ல, நீங்க எப்பவுமே உன்னதமான தேவன் தான். மனுஷனுக்கு தெரியுதோ இல்லையோ, பிசாசுக்கு நல்லா தெரியுது நீ உன்னதமான தேவகுமாரன் அப்படின்னா. ஆனா நீங்க நியாயம் செய்யும் போது தெரியும், நான் உங்களுக்கு விரோதமான தூதன் கிடையாது. உலகத்துல நீங்க நியாயம் செய்யும் போது நாங்கெல்லாம் வந்து உங்களுக்கு விரோதமா எந்த தப்பு செய்யலன்னு உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி, அதனால இப்பவே எங்களுக்கு வேதனை கொடுத்து நியாயத்தை கொடுத்து செஞ்சிடாதீங்க. எங்களுக்குன்னு ஒரு நேரங்குது இல்லை, அந்த நேரத்தில் நீங்க எங்களுக்கு நியாயம் செய்யும் போது எங்க மேல தப்பு இல்லைன்னு உங்களுக்கு தெரிய வரும்னு சொல்லுதுங்க இந்த பிசாசுங்க. தள்ளப்பட்ட இந்த தூதர்கள் கூட நம்ம நியாயம் செய்யும் போது அதுங்க பிசாசு இல்ல, தூதர்கள், தள்ளப்பட்ட தூதர்கள் தான் நமக்கு தெரியும். அப்ப கர்த்தர் அதுக்குதான் சம்மதிக்கிறாரு. அதனாலதான் சம்மதிச்சு என்ன பண்றாரு, அதுங்க நான் பண்ணிக்கிட்ட போயிடுறேன், நான் அனுப்பிச்சு விடுங்கன்னு கேட்டுக்குது, வேண்டுதுங்க இல்லையா, அதுக்கு சரி போங்கன்னு சொல்லி அனுப்புறாரு. அல்லேலூயா. ஆமேன். அதனால தள்ளப்பட்ட தூதர் கூட நம்ம நியாயம் செய்வோம். அல்லேலூயா. ஆமேன். எல்லா 2 பேரும் நிர்வாணமா துணி போடாம கலர்ல இருந்தவங்க என்ன பண்றாங்க, துணியெல்லாம் போட்டு நல்லவங்களா சாந்தமா ஏசப்பா கூட உட்காந்து அவர் சொல்ற சத்தியத்தை கேட்டுட்டு இருக்காங்க அப்படின்றத நம்ம லூக்கா மார்க்ல பார்க்கலாம். அல்லேலூயா.
இப்போ 2 பேருக்காக 2000 பண்ணி மடிஞ்சு செத்து போனாலும் கர்த்தர் விடுறாரு பாருங்க. அப்போ எவ்வளோ நம்ம கர்த்தர் படைத்த சிருஷ்டிகளிலே நம்ம எந்த அளவுக்கு விசேஷமானவங்கன்னு பாருங்களேன். யாருக்குமே வானத்திலையும் பூமியிலையும் யாருக்குமே எந்த சிருஷ்டிக்குமே பிள்ளைகள்ன்ற ஸ்தானத்தை கர்த்தர் யாருக்கும் கொடுக்கல, நமக்கு தான் கொடுத்துருக்கிறாரு. அல்லேலூயா. அப்போ நம்ம எந்த அளவுக்கு கர்த்தருக்கு விசேஷம் பாருங்க. கிட்டத்தட்ட 2000 பன்றிகள் என்ன பண்ணுது, கடல்ல விழுந்து மாண்டு போகுது. ஆனால் கர்த்தர் அதுக்கு கவலையே படல. இந்த 2 ஆத்துமாவுக்கு தான் அவர் முக்கியத்துவம் கொடுக்குறாரு. அல்லேலூயா. ஆமென். அதுதான் தேவன் கூட சொல்றது, ஒரு ஆத்துமா கெட்டு போய் நரகம் போவது என்னுடைய விருப்பம் இல்லை, எல்லாரும் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு பரலோகத்துக்கு வரணும்னு கர்த்தர் விரும்புகிறாருன்னு வேதம் சொல்லுது. அல்லேலூயா. ஆமென். நம்ம எந்த அளவுக்கு கர்த்தருக்கு விசேஷமானவங்கன்னு தெரிஞ்சு இந்த வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற அடிப்படையான அந்த தேவனுடைய வார்த்தைகள் நம்ம ஏசப்பா நமக்கு கற்றுக் கொடுத்தாருல, அந்த அடிப்படையான சத்தியத்தை நம்ம அப்படியே நம்பி விசுவாசிச்சு அப்படி நடக்கும்போது நம்ம ஆழமாக தோன்றி அதில் அஸ்திவாரம் போட்டு வீடு கட்டுற புத்தி உள்ளவங்களுக்கு சமம் நம்ம. அப்போ கஷ்டமாக இருந்தாலும், இடுக்கமான வழியில் போகிற மாதிரி கஷ்டமாக இருந்தாலும் நம்ம என்ன பண்ணணும், அதை ஃபாலோ பண்ணி நடக்கும்போது அதில் இருக்கிற மகிமையை, மகத்துவத்தை, ஆச்சரியத்தை, இன்பத்தை நம்மளால் என்ன பண்ண முடியும், அனுபவிக்க முடியும். அல்லேலூயா. ஆமென். அதுக்காக தான் ஏசப்பா வாசற்படியில் நின்றுட்டுருக்காங்க. அவங்க எப்போ தட்டுறாங்களோ அப்போ நம்ம திறந்து நாம் அவரோடவும் அவர் நம்மோடவும் மிகப்பெரிய ஒரு போஜனம், விருந்து, செலிப்ரேஷன் நடக்க போகுது. அதை ரட்சிக்க போகிறவங்க ஒருத்தரும் நம்ம விடக்கூடாது. அல்லேலூயா. அதுக்காக நம்ம ஆயத்தமாக இருப்போம், மற்றவங்களையும் நம்ம ஆயத்தப்படுத்துவோம். ஆமென். எப்பொழுதும் கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருங்க, அதுதான் நம்முடைய பலனாக இருக்கிறது. அல்லேலூயா. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியம், சந்தோஷம், சமாதானம் நம்மோட தேவ பிள்ளைகளோட ஏசப்பா வர அவர்களையும் இருப்பதாக. ஆமென். பரலோக பாதை எங்கே